என்னடா மாணிக்கம், என்னைக்கு இல்லாத திருநாள இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்க, கூட்டத்தை வேற சேர்த்துட்டு வந்திருக்க? எல்லாம் காரணமா தான் பாட்டி. எங்க அண்ணன் அண்ணி சந்தேகத்தை போக்க இங்க சத்தியம் பண்ண வந்திருக்கேன். என்ன சந்தேகமா? இவங்க அண்ணன் இது வரைக்கும் சம்பாதிச்சு அனுப்பிச்ச பணத்தெல்லாம் இவர் ஏதோ சுருட்டிட்டாருன்னு அவரு நினைக்கிறாரு. கையில இருக்கிறத உங்க அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு நீ நிரபராதி நிரூபிச்சிட வேண்டியதுதானே? எங்க கையில என்ன இருக்கு? இதோ இந்த கைத்தடி தான் இருக்கு. அத உங்க அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட வேண்டியதுதானே? வெறும் கைத்தடியை கொடுத்துட்டு என்னன்னு சொல்றது? நம்பவா போறாங்க? அதனாலதான் ஆத்தா முன்னாடி சத்தியம் பண்ண வந்திருக்கேன். எல்லாம் நல்லா கவனிச்சுங்க. அம்மா, கருணையூர் காமாட்சி அம்மா, இந்த கைத்தடியை தவிர என் கையில ஒண்ணுமே இல்ல. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். தேடுறீங்க? நீங்க சத்தியம் பண்ணிட்டு வந்த அந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை அந்த சத்தியவந்தர்கிட்ட சொல்ல தேடுறீங்களா? அவர் அப்பவே உங்க அண்ணி அழைச்சிட்டு போயிட்டாரு. ஆமாங்க, பாவம் உள்ள வரதுக்கு முன்னால புண்ணியம் வெளியே போயிடுச்சு. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சார், நீங்க கேட்ட ஏக் துஜே கேலிய பாட்டு பார்த்து காத வைங்க. ஏதாவது வெடிகுண்டு இருக்க போகுது. செக்ரட்டரி, புரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணை உங்களுக்கு புடிச்சு போச்சு. ரைட். மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே ஓகே. என்னங்க அப்படியே திகைச்சு போயிட்டீங்க? இங்க ஒரு சோபா இருந்துச்சு. ஓ, இங்க இருக்கா? இல்ல, நீங்க சொல்ற மிஸ்டர் கார்த்திக்கு ரொம்ப பெரிய இடம், ரொம்ப வசதியானவங்க, ஹை கிளாஸ் பீப்புள். நாங்க சாதாரண மிடில் கிளாஸ். என்ன சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்னு ரயில்வே ஸ்டேஷன்ல பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எங்க முதலாளியோட சம்பந்தம் வச்சுக்கிட்டீங்கன்னா மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் ஆயிடுவீங்க. இந்த பாருங்க, எங்க முதலாளியோட பிரின்சிபல், அவர் கட்டிக்க போற பொண்ணு அழகா இருக்கணும், எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ராவாவும் இருக்கக்கூடாது. இப்படித்தான் ஒரு பொண்ணோடைய போட்டோவை பார்த்தார், புடிச்சு போச்சு. நிச்சயதாம்பளம் பிக்ஸ் பண்ணியாச்சு. நலங்கு வைக்கிறப்போ அந்த பொண்ணு கை நீட்டிச்சு. அதுக்கு இருக்க விரலோ 6. என்ன கூப்பிட்டு பாருன்னாரு. நானும் பார்த்தேன், 11 விரல் இருந்துச்சுங்க. அப்படியா? அப்புறம் என்னாச்சு? கேன்சல். அடுத்து தாஜ் கோரமண்டல்ல எங்களை விட வசதியான ஒரு பொண்ணை பார்த்தார், அழகா இருந்துச்சு. பிக்ஸ் பண்ணுன்னாரு. பிக்ஸ் பண்ணேன். பொண்ணு பாக்குற அன்னைக்கு அந்த பொண்ணு போட்டிருந்த மூக்கு கண்ணாடியை கழட்டி பார்த்தா அந்த பொண்ணு இப்படி பாக்குதுங்க. யார பாக்குதுன்னே தெரியல. குத்து மதிப்பா பாக்குற பொண்ணை வச்சு எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு. அப்புறம் என்னங்க ஆச்சு? கேன்சல். எங்களுக்கு என்னமோ பயமா இருக்குங்க. ஏன்? இல்ல, இவ்வளவு பெரிய இடத்துல சம்பந்தம் தேவைதானான்னு யோசனையாவும் இருக்கு. ஐயே, இங்கதான் நீங்க தப்பே பண்றீங்க. உங்க பொண்ணு எங்க பாஸ் எட்ட நின்னு பாத்திருக்காரு, கிட்ட வந்து பாத்திருக்காரு, புடிச்சு போச்சு, ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதனாலதானே மேரேஜை பிக்ஸ் பண்ண நானே வந்திருக்கேன். இருந்தாலும் ஏன் உங்க பொண்ணுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அப்புறம் என்ன, மேரேஜ் செலவெல்லாம் எங்க முதலாளி பாத்துக்குவாரு. இந்த டவுரி கொடுக்கணும், கௌரி கொடுக்கணும், சௌரி கொடுக்கணும், அதெல்லாம் தேவையே இல்லை. இப்ப நீங்க தான் ஓகேன்னு சொல்லணும். என்னது, பொண்ணு ஊமை ஜாடையில சொல்லுது? ஒருவேளை பொண்ணு ஊமையா இருக்காது. என்ன முத்தையா, முனுசாமி, என்னைக்குமே வராதவங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க? ஏழை விவசாயி எதுக்கு வந்திருப்போம்? தர்ம ராசா கிட்ட கை நீட்டி காசு வாங்குறதுக்காகத்தான். ஆமாண்ணே, இவனுக்கு ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்கு, இவனுக்கு 2 ஏக்கர் இருக்கு. அவனுக்கு 1000 ரூபாய் தேவையா, இவனுக்கு 500 ரூபாய் தேவையா? பாவம் தலைவரை கொடுத்து உதவி பண்ணுங்க. நம்ம ஊர் ஆளுங்க, நாம தான் கை தூக்கி விடணும். பத்திரம் தயாரா இருக்குல்ல? ஓ, எப்போ தயாரா இருக்கு. படிச்சு பார்த்து கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க. ஐயா, என்னங்க அப்படி சொல்றீங்க? உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? கொண்டாங்க, கை நாட்டு வைக்கிறோம். இருங்கடா, கடன் கொடுக்கறாங்கன்னா கண்ட இடத்துல கையெழுத்து போட்டுருவீங்களா? அதுல என்ன எழுதிருக்கான்னு படிச்சு பாத்தீங்களா? இல்லையே. எடுங்க அப்படி. மேலத்தெரு 5ஆம் எண் இல்லத்தில் வசிக்கும் முத்தையாவாகிய நான், மாசித்தெரு 10ஆம் எண் இல்லத்தில் வசிக்கும் திரு மாணிக்கம் அவரிடம் 5000 ரூபாயை பெற்றுக்கொண்டு என் நிலத்தை அவருக்கு கிரயமாக எழுதி கொடுக்கிறேன். இதில்
யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் என் சுயநினைவோடு மனப்பூர்வமாக கையொப்பம் இடுகிறேன். இப்படிக்கு முத்தையா. ஏண்டா உன் நிலத்தை விலைக்கா பேசுறேன்? இல்ல தாயே, நிலத்தை அடமானமா வச்சுக்கிட்டு 1000 ரூபாய் கடனால கேட்டா 1000 5000 ஆக்கி அடமானத்தை கரியமாக்கிட்டான். உன்னை யாருங்க கூப்பிட்டது? கூப்பிடாம வர்றவதாண்ட காமாட்சி பாட்டி. நல்ல வேலை முத்தையா, நீயா நானும் இந்த பாதி கிட்ட ஏமாற பார்த்தோம். இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். ப்பு. ஐ கேள்வி என்னடா குமரா, பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு மேல ஒருத்தி இருக்கா. கூடிய சீக்கிரத்துல அவ உன்னை பாத்துக்குவா. அடப்பாடா. இப்ப கண்ணம்மா வேண்டாங்க. பரவாயில்ல கொடு. என்னங்க இது, சின்ன குழந்தையாட்டம். இந்த சோதனை எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே. நாம கஷ்டப்படுறது அந்த கடவுளுக்கு தெரியாதா என்ன? அதுக்கிட்ட கண்ணம்மா, நாம ஓஹோன்னு துபாயில வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ அந்த நேரத்துல நமக்கு ஒரு குழந்தை பிறக்காதான நாம எங்காவது நாள் இல்லை. ஆனா இப்போ கஞ்சுக்கு குழுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த நேரத்துல அந்த தாய் உன்னையே ஒரு தாயாக்க நினைச்சான்னு எனக்கு புரியல. எல்லாத்துக்கும் கடன் வாங்குற மனுஷன் தனக்கு கொள்ளி வைக்க ஒரு புள்ளைய கடன் வாங்க கூடாதுன்னுதான் நாம வணங்குற அந்த தாயை இப்ப நமக்கு ஒரு புள்ளைய கொடுத்திருக்க. கண்ணம்மா, டேய் காளி, கொஞ்ச நேரத்துல இங்க காமாட்சி கை வருவா. அப்ப தம் புடிச்சுக்கின கண்ண முடிக்க அவ உன்னை வந்து பார்த்ததும் நீ செத்துட்டேன்னு சொல்லிடுவா. நாங்க உன்னை தட்டி எழுப்புறோம்ல, நீ எந்திரிச்சிருவ. அப்ப பாக்கணுமே அவ மூஞ்ச. அவளுக்கு வைத்தியமும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாதுன்னு இந்த ஊருக்கே புரிய வச்சிடுறேன். வாங்க வந்து பாருங்க. அந்த காமாட்சி கை வரா, கண்ண முடிக்க. சீக்கிரமா வாங்க பாட்டி. பாட்டி, எங்க காளிய பாம்பு கடிச்சிடுச்சு. நீங்க தான் பாட்டி காப்பாத்தணும். ஆமா பாட்டி, உங்க கைப்பட்ட அவன் கண்டிப்பா பழச்சுக்குவான். கொஞ்சம் பாருங்க பாட்டி. ஏண்டா செத்தவனை தானே பச்சை மட்டையில போடுவாங்க, இவனையே அதுக்கு முன்னாலே போட்டு வச்சிருக்கீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் இவன் செத்தவன் தான். அப்படியா? செத்தவன் செத்தவன் தான். அப்ப காளி செத்துட்டாங்கிற? நிச்சயமா செத்துட்டான். டேய், நம்ம காளி செத்துட்டானடா. அப்போ பாட்டிக்கு தெரிஞ்ச வைத்தியம் அவ்வளவுதான். அப்படியா? டேய் ஏண்டா? டேய் காளி, எழுந்துடுறா கண்ணா. டேய் எழுந்துடுறா. மாணிக்கண்ணே, உண்மையிலேயே மண்டைய போட்டுட்டானே. டேய் காளி, டேய் காளி, 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 காளி உண்மையிலேயே நம்மள எல்லாம் விட்டுட்டு போயிட்டானே. எப்படி இருக்கு? பாத்தீங்களா? இது மாமியாவுக்கு, அது மணப்பொண்ணுக்கு. அன்னைக்கு ஒண்ணு இல்லைன்னு பாக்குறீங்களா? அப்புறமா வருது. அப்புறம் கல்யாணத்தன்னைக்கு நீங்க வேஷ்டி சட்டை எதுவுமே கட்டக்கூடாது. அட என்னங்க எல்லாமே பேண்ட் தான். அவாடா. நீங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் பாஸ் கிட்ட போய் சொன்னேன், அவ்வளவுதாங்க. அவருக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. நல்லிக்கு போய் பட்டு புடவைகளை அள்ளிக்கிட்டு வாங்கினார். நகை கடைக்கு போய் நகையும் நட்டையும் எடுத்துட்டு வாங்கினார். நட்டு எதுக்குங்க? அது பம்பு செட்டுக்கு போடுறதுன்னு நகையை மட்டும் எடுத்துட்டு வந்தேன். கல்யாணத்தன்னைக்கு 6 அடி நீளம் இலை, கூட்டு அங்கே, பொரியல் இங்கே, சோறு நடுவுல வைக்காமலா போறாங்க. கூட்டு எடுக்கணும்னா ஒரு ஆட்டோ பிடிச்சுக்கிட்டு தான் எடுத்துட்டு வரணும். அவ்வளவு பிரமாதமா செய்ய போறோம் கல்யாணத்தை. நாதஸ்வரம் கேபி சுந்தரம்பாள். இது யாரோ வாசிப்பாங்களே, யாரு சார் அது? சிட்டி பாபு. சரி, அவர் வாசிக்கிட்டு. என்னங்க, வந்ததுல இருந்து நானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்களே. என்ன எங்க பேச விடுறீங்க? அதுவும் சரிதான். என்ன எல்லாம் பிடிச்சிருக்கா இல்ல மாத்தணுமா? வேண்டாங்க, நல்லா இருக்கு. நீங்க சொல்றீங்க, பாப்பா சொல்ல மாட்டேங்குதே. என்ன பாப்பா கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி பாக்குது? என்னம்மா இப்படி திடீர்னு எந்திரிச்சு உள்ள வந்துட்ட? அவங்க ஏதாவது நினைச்சுக்க மாட்டாங்க? இன்னும் தெரியலமா, லேசா ஜுரம் வர மாதிரி இருக்கு. ஜுரமா? இரு, ஏதாவது மருந்து கொண்டு வரேன். கவலையே படாதீங்க, இது கல்யாண ஜுரம். அனாசின் சாப்பிடுங்க, 4 வழியில வேலை செய்யும். விக்ஸ் மூக்கு, தொண்டை, நெஞ்சு 3 வழியில வேலை செய்யும். 4ஆ 3ஆ நீங்க தானடா. அது மட்டுமா அண்ணே, உங்களை ஊரை ஏமாத்தி பிழைக்கிற அயோக்கியன்னு
அவங்க முன்னாடி அவமானப்படுத்திட்டாளே. அதானே அதுக்கு தாண்டா நம்ம காளிய பாம்பு கடிச்சு செத்தா மாதிரி பச்சை மட்டையில படுக்க வச்சு நடிக்க சொன்ன. அந்த பையன் என்னடான்னா பாட்டி வந்து பாக்கும்போது நிஜமாவே பாம்பு கடிச்சு செத்துட்டான். அண்ணே, அந்த கேள்வியை நம்மால ஒண்ணும் பண்ண முடியாது. முடியும். ஏன்னு கேளு, அவ ஒரு திருடைன்னு பஞ்சாயத்து முன்னாடி நிக்க வச்சு தலகுனிய வைக்கிறான். எப்படி? பொறுத்து இருந்து பாரு. படம்பட நகையில எடுத்துக்கிறா. சத்தத்துல காமாட்சி பாட்டி சத்தத்தை கேட்டு வந்துட போகுது. சீக்கிரம் இருடா, ஒவ்வொன்றத்தையும் எடுக்கணும். ஏண்டா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட நீங்க இந்த வைர முகத்தைய விட்டுட்டு போறீங்களே? டேய், வயிறு முகத்தி அப்படி இப்படின்னு ஏதோ குரல் கட்ட மாதிரி இல்ல? அதெல்லாம் வெறும் பிரம்மைடா. விடுடா. அந்த வைரமுகத்தி என் கைட்ல கைட்டு போ. அம்பாள் மேல சத்தியமா சொல்றேன், கோயில் சன்னிதானத்துல இறந்து கிடந்த அந்த 2 பேர் யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னா. உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரிஞ்சு போச்சு. மாணிக்கம், என்ன சொல்றீங்க? ஆமாங்க, அந்த கோயிலே கதின்னு கிடக்கிற இந்த கிழவிக்கும் அவ பேத்திக்கும் தெரிஞ்சுதான் இது நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னு கேளு. கேக்குறோம், அதுக்கு தானே கூட வந்திருக்கேன். உளவில்லாம களவாட வந்திருக்க முடியாது. பூட்டி இருந்த கோயில் கதவை அந்த 2 பேரும் திறந்துகிட்டு வந்தது உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியாது. தெரியும். அவங்க 2 பேரும் எப்படி செத்தாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியுமில்ல? அதுவும் தெரியும்டா. தெரியுமா? அப்புறம் என்ன, உண்மையை பஞ்சாயத்துல சொல்லிட வேண்டியதானே? சொல்றேன். உப்ப தின்னவன் தண்ணியை குடிப்பான், தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிப்பாங்கிறது உலகறிஞ்ச உண்மை. அதை வச்சுதான்டா சொன்னேன் எல்லாம் தெரியும்னு. இப்ப புரியுதா? திருட வந்தவங்கள தெய்வமே தண்டிச்சிடுச்சு. தெய்வம் தண்டிச்சிருச்சா? என்ன பாட்டி சொல்றீங்க? சிலையா இருக்கிற காமாட்சி அம்மன் தண்டிச்சிருச்சா? என்ன கதையா விடுற? வெறும் கட்சியில தான் அந்த தெய்வம் நினைச்சீங்கன்னா அப்புறம் ஏன்டா கோயில கட்டி கும்பாபிஷேகம் பண்றீங்க? ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, இனிமே தெய்வம் பொறுமையா இருக்காது. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் இன்று கொல்லும் சொல்றதெல்லாம் அந்த காலம். இப்ப தெய்வம் இன்னைக்கே கொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. இது புரியாம பஞ்சாயத்து கூட்டி விசாரணை பண்றாங்களாம் வெட்டி பசங்க. வாடி. பாட்டி நில்லு. ஊர் பெரியவங்க கூடி இருக்கிற அந்த பஞ்சாயத்தை அவமதிச்சுட்டு போறியே, உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? அத நீ சொல்லாத. அப்ப நீ சொல்றேன்றியா? மாணிக்கண்ண இருக்காரு, அத அவர் வயல சொல்லுவாரு. டேய் மாறி, சபை அவமானப்படுத்துறதுக்காக தலைவர் சொல்படி 10 சவுக்கடி கொடு. ஐயா ஐயா, அவசரப்படாதீங்க ஐயா. என் பாட்டி எதுவும் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு அவங்கள விட்டுடுங்க ஐயா, விட்டுடுங்க. பாவம் பாட்டி புழைச்சு போகட்டும். பாட்டி நீங்க போங்க, பஞ்சாயத்து தூர கலையட்டும். இவன் பாட்டி அடிச்சது முது வலிக்குது. எனக்கும் தான்டா. டேய், சூன்யக்காரியா இருப்பாளோ? ஏன்னு கேளு. அப்புறமா வந்து கேட்டுக்கிறோம். போயண்டா.